சாமி சரணம். அனைவருக்கும் இந்த குமரனுடைய பணிவான வணக்கங்கள். வருஷம் சபரிமலைக்கு மாலை போடணும். முன்னாடி 3 நாள் விரதம் இருக்கும்போது திருவிழா மாதிரி இருக்கும். இந்த வருஷம் அப்படி தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 41 நாள்ன்றது எங்களுக்கு வந்து ஒரு 52 நாள் 55 நாள் ஆகும். கோயிலுக்கு போய்ட்டு வந்து முடிகிற முன்னாடி விரதம் பின்னாடி விரதம் முடிகிறதும் 55 நாள் ஆகிடும். 50 நாள் கீழே மலைக்கே போகிறதில்ல. இந்த ஒரு 50 நாளைக்கு அப்புறம் 50 நாள் எங்களுக்கு வந்து ஒரு நாள் போகிறதே தெரியவே தெரியாது. ரொம்ப விசேஷமாக இருக்கும். காலையில் ஆரம்பித்து நைட்டு எப்போ உடனே வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. டைம் போகிறதே தெரியாது. மற்ற நாள் தான் போர். எப்படி இந்த எங்களால் வந்து அவ்வளோ வந்து ஒரு சந்தோஷமாகவும் நேரம் போகிறதே தெரியாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா, ஐயப்பனா அவ்வளோ இஷ்டம். ஐயப்பனோட பஜனை அதை விட இஷ்டம். ஐயப்பனோட பூஜைகள் அதை விட இஷ்டம். நிறைய மனசால் சம்பாதிச்சு வச்சுருக்கோம் நல்ல விஷயங்கள். நாங்கள் சின்ன வயசுலேருந்து முடிவு பண்ணுறது தான் என்னென்னா 365 நாள் வருஷத்துக்கு 300 நாள் குடும்பத்துக்காக, 65 நாள் இறைவன் வழிபாடு. முழுக்க என்னோடய கவனம் முழுக்கலாம் பணம் சம்பாதிக்கிறது, பிஸ்னஸ் விட்டுருவேன். வியாபாரம் இருந்தாலும் சரி, பூஜை அந்த டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா சொல்லிவிட்டு போயிட்டே இருப்பேன். சரி உங்கள் பாறை தான் வியாபாரம் சொல்லிட்டு எங்கள் ஆளுகிட்ட சொல்லிட்டு போயிடுவேன். வியாபாரம் 90% வியாபாரம் நடக்காது, 10% நடக்கும். பகவானுடைய அருளால் நடக்கும். அந்த 2 மாதத்துக்கு தேவையான வருமானம்லாம் வந்து நம்ம எதுவுமே பார்க்கறதில்ல. நிறைய எனக்கு பணம் தேவைப்படும் ஒரு மாதத்துக்கு. அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல. காரணம் என்னென்னா, என்னோடய இதுதான் இது வந்து ஐயப்பனுடைய வழிபாடு வந்து பணத்துக்காக பகவானை வேண்டக்கூடாது. அதுக்காக வந்து அவரை வந்து நம்ம இதை ப்ரேயர் பண்ணக்கூடாது. பணம் நமக்கு தேவை, அவ்வளோதான். ஆனால் இந்த வருஷம் நான் நிறைய குருமார்களை பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. இந்து தர்மத்தை காப்பாற்றணும்னு பல இடத்துல போராடுறோம், பல விஷயங்கள் பண்ணுறோம். ஆனால் குருமார்கள் ஐயப்பன் பேரை சொல்லி பணத்தை பணம் தான் அப்படின்ற மாதிரி நடந்துகிட்ருக்கு. நிறைய விஷயங்கள் பார்த்தேன். நான் பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, சிலத்தையும் கவனிப்பேன் சுற்றி. இதனால் சில விஷயங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்க மாட்டோம். எனக்கே தெரியும் இதில் வந்து நல்ல குருசாமிகள் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, பேர் சொல்லலை. நீ எவ்வளோ கொடுத்தாலும் எண்ணிலாம் பார்க்க மாட்டாங்க, வாங்கி வச்சுப்பாங்க. ஆனால் சில பேர் பேக்கேஜ் இவ்வளோ தான், இப்படி தான் எல்லாத்துக்குமே மாலையில் ஆரம்பித்து கடைசியாக அன்னதானம் முடித்து வெளியே வர வரைக்கும் பணத்தை ஏதாவது சம்பாதிக்கணும். ஏதாவது இந்த வருஷம் சில பேர் வந்து டார்கெட் வச்சுக்கிறாங்க. இந்த வருஷம் ஏதாவது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், அப்பார்ட்மெண்ட்ஸ் பெயிண்ட் அடிக்கணும், ஏதோ ஒரு டார்கெட் வச்சுட்டு பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இதில் வந்து ரொம்ப மனசு கஷ்டம். சில விஷயங்கள் என்னோடய கேரக்டர்னால் நான் வெளிப்படையாக நான் பேசிடுவேன், ஓப்பனாக பேசிடுவேன். அதனால் கெட்ட பேர் வாங்கிடுவேன். நிறைய இடத்துல சில ஆத்மாத்மான நல்ல உள்ளங்கள் இருக்குது. அதில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அழகாக ஒரு 4 பேர் கூட்டிகிட்டு அவங்கள போவாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் வீட்டில் வந்து படுத்துருக்காங்க. அதுமாதிரி சாமியில் பார்ப்பேன். எனக்கு இந்த வருஷம் வந்து ஒரு 7000 ரூபாய்கிட்ட தட்சணை வந்தது. எனக்கு அந்த தட்சணை நான் வந்து எதுக்கு பயன்படுத்தினேன்னா, ஒரு ஏழையுடைய மாணவரை சபரிமலைக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு உள்பட எல்லாமே பெருசாக எல்லாமே வாங்கி கையில் கொடுத்துடும். 4500 ரூபா அப்போ ஒரு 2000 ரூபா கையில் 6500 ரூபா. மற்றபடி ஒரு இதை சொல்லணும். அது வந்து அந்த காசு வந்து நல்ல விஷயத்தை பயன்படுத்தினேன். இது வரைக்கும் நீங்கள் என்னென்னா கொடுங்க, அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு பகவான் எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காரு, இன்னும் கொடுத்து தான் இருக்கார். நிறைய சம்பாதிப்போம். இது மாதிரி இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சில டைமில் நினைக்கலாம், என்னத்துக்கு மாலெல்லாம் போட்டுட்டுருக்கணுமா, இதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு கஷ்டங்கள் வருது, பார்க்காமே விட்டுடலாமே, மாலெல்லாம் போடலாமா, விட்டுடலாமா. சரி, அப்படி மாலை போட்டாலும் பூஜையை மட்டும் கலந்துட்டு யார் எப்படி போனால் நமக்கு என்ன? அவங்க பாவ புண்ணியங்கள் அவங்க அனுபவிக்க போகிறாங்க, அவங்க குடும்பத்தை அனுபவிக்க போகிறாங்க. ஒரு காலத்தில் வந்து அரசன் நின்று கொள்ளுவான், தெய்வன் நின்று கொள்ளும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, தெய்வன் நின்றே ஆச்சிடும். ஆனால் நிறைய வாட்டி சில பேர் அடி வாங்குறாங்க, அப்போட அறிவு வர மாட்டேது. கடவுள் வந்து நேராக வந்து வில் நம்ம விட்டுற மாட்டார். நெஞ்சில் ஏதாவது ஒரு மூலியமாக வந்து அவங்களுக்கு தகவல் கொடுப்பாரு. அது நம்ம உணரணும். உணரல அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்து ஒரு பெரிய ஒரு அடி இருக்குது. அதுலேயும் மிஸ் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய கஷ்டங்கள் கொடுப்பாங்க. இதுதான் கடவுளுடைய தீர்ப்பு. இதுதான் பார்த்தேன். சரி, அதே மாதிரி இந்த சபரிமலையில் நடக்கிற விஷயங்களும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அங்கே ஒழுக்கெல்லாம் அவனுக்கு வந்து பிஸ்னஸ்லேயே மேலே மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆக்கிட்டானுங்க.
சாதாரணமாக முடிய வேண்டிய விஷயத்த பெருசாக்கி அது ஒரு இது பண்ணி நான் என் பையன் வரும்போது பம்பலை மேலே ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், கால் வெளின்னு போனோம். அங்கே போனால் ஒரே க்ரௌடாக சரி கீழே வந்தோம். கீழே வந்து பார்த்தோம், கண்ணில் நீர் கசஞ்சிச்சு. சின்ன குழந்த, அந்த பையனுக்கு வயசு நான் ஒரு 12 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஹார்ட் அட்டாக்கில் கீழே பம்பாவில் சரணமாயிட்டார். சாமியை பார்த்துட்டு வந்திருக்காரு. கூட யாருமே இல்லை, அவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. என்னென்ன அக்கம் பக்கத்தில் சாமிங்களாம் அந்த பையனை நம்ம பையன்கிட்ட சொல்ல முடியாது. பையன் ஒவ்வொன்று அழுகுறான். அப்பாவுக்கு அது உள்ள பார்த்துட்டு இருக்காரு தான் தெரியுது. அந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு காரணம் ரொம்ப மனசு கஷ்டம். ஏன்னா நானே வந்து இப்படி பண்ணியிருக்கேன். காலையில் 10 மணிக்கு மலையில் ஆரம்பித்தேன், நல்ல வெயில். ஏறணும், நேராக போன சரங்குத்தி வழி விட்டாங்க. சரி ஓகே, 1 மணிக்கு நடை அடிச்சிட்டான், 3 மணிக்கு நடை திறந்து வர்றான். அந்த இடத்துல என்ன வசதி இருக்குது? இப்போ மட்டும் தான் தண்ணி டேப் போட்டு வச்சுருக்கான். ஒரு ஸ்நாக்ஸோ ஒரு ஏதாவது இவன் ப்ரைவேட்டில் கொடுத்தா கூட இந்த சாப்பாடு போட்டில் தலையில் வச்சுட்டு வந்தால் கூட யாரோ வாங்கி தின்னுட்டு இருப்பாங்க ஆரோக்கியமாக. ஒரு எனர்ஜி இல்லை, ஒரு காற்று இல்லை, அது ஒழுங்கு பண்ணி வைக்கலை. எவ்வளோ கஷ்டங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக நடக்கிற இந்த விஷயங்கள். இதெல்லாம் இந்த வருஷம் வந்து பார்த்து ரொம்ப போன வருஷமே முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன். ஏன் வரணுமா, நம்ம ஊரில் இல்லாத கோவிலா? ராஜாநாமலைபுரம் இருக்குது, மகாலிங்கபுரம் இருக்குது, குடம்பாக்கம். அதை விட்டால் நம்ம பக்கத்துலேயே கள்ளிக்குப்பம் இருக்குது. இதெல்லாம் பிரசித்தி பெற்ற கோவில் தான். செங்கல்பட்டுலேயும் ஐயப்பன் கோயில் இருக்குது, ரொம்ப நல்ல கோயில் தான். மாலை போட்டு வரதா இருந்துட்டு இங்கே நம்ம இரும்படி கட்டிட்டு போகலாமே அப்படிலாம் கூட தோணும். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சங்கடமான விஷயங்களாக தான் தோணுது. என்ன இது, என்ன இப்படி தான் இருக்க போகுதுன்னு தெரில. இந்த மரணத்தை பார்த்தோன்னே என்னால் ஜெனிக்க முடியல. அதை ஒழுங்கு பண்ணி விட்டுட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோ தூரம் பிரச்சனை இல்லை. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே போகிறோம். அந்த 18ஆம் படியில் ஏறத்துக்குள்ளே அந்த இழுத்து போடுற கேஸுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு 10 போலீஸ்காரன்ற பேரில் அந்த 10 போலீஸ்காரன்ற பேரில் அந்த வலிச்சு போட்டு நாசம் பண்ணி அது ஏறும்போது நல்லாகிற உடம்பு கூட பிபி ரைஸ் ஆகிடும் பொழுது. சரி, இதெல்லாம் மீறி நம்ம உள்ளே போனால் சாமிங்க, நம்ம சாமிங்க இந்த 5 நாள் மாலை போட்டுன்னு 8 நாள் மட்டும் சேவ் பண்ணிக்கின்னு ஓடுற கேஸுங்கிறது பார்த்தீங்களா, அதுங்க பண்ணுற விஷயந்தான். அதுக்கு குருமார்கள் தான் பண்ணுறது. 41 நாள் ஒரு மண்டலம் இல்லைன்னா வண்டியில் ஏற்றக்கூடாது. உனக்கு 4 சீட்டு காலியாகாது, அவாவா ஏறிக்கோ, எனக்கு தேவை பணம், அதில் ஒரு அமௌண்ட்டை பார்த்துடலாம், நீ 5 பரவாயில்ல, எல்லாம் ஐயப்பன் பார்த்துப்பாரு. இதெல்லாம் வந்து குருமார்கள் பண்ணுற வேலைகள் தான். 5 நாளாக பரவாயில்ல ஏறிக்கோ, 4500 அவள் தான்ப்பா ஏறிக்குப்பா. இதெல்லாம் குருமார்கள் பண்ண 41 நாள் மண்டலம் இருந்தால் அதோட வழிகள் தெரியும். அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து ஒரு 3 வருஷம் தொடர்ந்து பெரிய பாதை தான் வரணும். பெரிய பாதை வந்துட்டால் தான் 4 வருஷம் சின்ன பாதை வரணும்னு இங்கே குருமார்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கண்டிஷனாக இருந்தாங்கன்னா அந்த ஒழுக்கம் எப்படி இருந்திருக்கும்? கஷ்டப்பட்டு பெரிய பாதையில் வராங்களே, லைனில் நிற்கிறாங்களே, அந்த 18ஆம் படியில் ஏறி அவங்கள நசுக்கி நெரிச்சின்னு ஓடுறீங்களே, அறிவில்லை உங்களுக்கு? ஒழுக்கம் இருக்கா? அது எதுக்கா நான் என்ன சொல்கிறது? விரதம் எது கடைப்பிடிக்கிறது? விரதம்னா என்ன? எது சாப்பிட்டு வெஜிடேரியன் சாப்பிட்டு 2 வேளை குளிச்சுட்டு பாய் வச்சு படுத்துக்குதா, பெட்ஷீட் வச்சுட்டு? அதான் ஒழுக்கமா? அதெல்லாம் ஒழுக்கம் கிடையாது. பிறருக்கு துன்பமே கொடுக்கக்கூடாது. அதான் விரதம். குருமார்கள் சொல்லணும். 108 சரணம் சொல்லணும். காலையில் உட்காந்து வழக்கேற்று 108 சரணம் சொல்லணும். மாலையில் சொல்கிறது டைம் இருக்காது. ஏதோ பூஜைக்கு போகிறோம், எல்லோரும் ஒரு லேட்டாகும், அப்படி இப்படி எடுத்துக்கணும். காலையில் ஏஞ்சி எவ்வளோ வேலையாக இருந்தாலும் 108 சரணம் சொல்லிவிட்டு விளக்கேற்றிட்டு போதனதா சதனத்தை சொல்லிவிட்டு முடிஞ்ச 5 கரத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு, இல்லைனா மூஷிக வாகனம் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது தெரியலையா, எல்லாமே இன்றைக்கி வந்து ஆன்லைனில் இருக்குது. நம்மளோட சோம்பேறித்தனம் தான் நம்மளை வந்து கெடுக்குது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. குருமார்கள் ஒழுக்கமாக இருந்தால் தான் சிஷ்யப்பள்ளி ஒழுக்கமாக. அதே மாதிரி இந்த வருஷம் பஜனில் நிறைய விஷயங்களை பார்த்தேன். இந்த பக்கத்தில் உட்காந்துன்னு லபன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்காரங்க பேசுகிறேன், அவங்களுக்கு பப்ளிக் பேச தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து சொந்தக்காரில் பார்த்தோன்னே 6 வாரம் ஆகிடும். அவங்க இது மாதிரி நிகழ்ச்சியில் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம கூட வர சாமி மரம் சும்மா இருக்குதா சொல்லுங்கள்? லபன்னு பேசிகிட்டு இருக்கு. அதுலேயுமே இப்போ அந்த கையில் என்ன ஒன்று நசுக்கி இது ஒன்று ஒரு பையனை கொடுக்குது, அது இன்னொரு பையனை கொடுக்குது, 3 பேரும் உதட்டி நிற்க வாயில் போட்டுக்குதுங்க. இதெல்லாம் கட்டுப்பாடு தானே நம்ம மாலை போடுறோம். அப்புறம் சிகரெட்டு, சிகரெட்டை நீங்கள் பிடிச்சி அந்த புகையை விட்றீங்க. அது ஐயப்பனுடைய டாலரில் தானே போகுது, ஐயப்பனுடைய படத்தில் தானே படுது. இதெல்லாம் பண்ண முடியல. உங்களை யாரும் மாலை போட்டு வர சொல்கிறா? யாரும் கூப்பிட்டாங்களா உங்களை சபரிமலைக்கு வாங்கினேன்? ஒழுக்கம் போடுது. ஒழுக்கத்துக்காக தான் என் மாலையை போகிறது.
அந்த ஒரு 41 நாள் மண்டலத்தில் ஒழுக்கம் இல்லைன்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு மாலை போட்டு வரீங்க சொல்லுங்கள்? அப்போ என்னென்ன பண்ணுவீங்க நீங்கள்? எங்களுக்கு தெரிஞ்ச சிகரெட்டு இந்த மாதிரி இந்த பாக்கெட்டில் தான் நசுக்கி கஞ்சா மாதிரி ஒன்று வாயில் போய்க்கிறீங்க. அப்புறம் இல்லாத நைட்டில் படுக்கும்போது நல்ல குருமாரோடைய நட்பு வேணும். சின்ன பிள்ளைங்களா குருமாராக இருந்தால் பெரியவங்க சொல்கிறத கேட்கணும். அவங்களுடைய அதுக்கு குருமார்கள் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுங்க. உங்களுக்கு பூஜை தெரிஞ்சால் பூஜை எடுங்க, அலங்காரம் பண்ணால் அலங்காரம் எடுங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாயிடுச்சு இந்த வருஷம். ஸோ ஏன் அதுக்கு மீறி ஒரு விஷயம் சொல்லலாம், அதுக்கு மீறி என் மனசில் ஒன்று போச்சு. இந்துவாக நம்மளாம் வந்து சங்கத்தோட தொடர்பு இருக்கும். சங்க சுயம் சேவக் அது மீறி ஒரு வந்துச்சு. என்ன ஒரு கல்ச்சரில் நம்ம இருக்கும், இந்து கல்ச்சரில் அப்படி கூட தோணுது. இந்து கல்ச்சரில் இருக்கலாமா வேணாவா போயிடலாமா? அதுக்காக கிறிஸ்டினும் முஸ்லீமும் கிடையாது. இந்து சார்ந்த நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. இல்லை இதெல்லாம் நம்ம பார்க்கலையா? எந்த வழிபாடு வேணாம், யார் இருக்கிற என்ன போட்டோம் பாட்டை தவிர என்ன தயார் பண்ணி இப்படி கிழிச்சிட போகிறேன், பாட்டு மட்டும் தான் பாட போகிறேன், வேறு என்ன தெரியும் உனக்குன்னு நினச்சிட்டு அதை கூட விட்டுட்டு கம்முன்னு ஓரம் கட்டிடலாமா? அப்படி கூட தெரியுது. எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. ஒழுக்கம். ஆனால் நாங்கள் மாலை போடும்போது அப்படி இல்லை. 2000 தான் மாலை போடுறோம். கன்னிசாமியாக இருக்கும்போது சரி அவ்வளோ விருது தான் கிடப்பிடிச்சோம். நாங்கள் வந்து மாலை போகிறதுக்கு முன்னாடியே பஜன்ஸில் உட்காந்து பாடியிருக்கோம். ஐயப்பன் பூஜைன்னு சொன்னால் அவ்வளோ இஷ்டம். பாட்டு பாடுறதுலாம் வந்து இப்போ தான் நம்ம மைக்கு அதெல்லாம் கட்டுறோம். அவங்களாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு டோலாக்கு கையில் தான் வாசிக்கணும், மைக்கெலாம் கிடையாது, கத்தி தான் போடணும், தொண்டை கிளியும். அதோட ஞானத்தில் தான் நம்ம பாடிட்டுருக்கோம். கடவுளுடைய அர்ப்பணிப்பு, அவருடைய ஐயப்பனா அவ்வளோ இஷ்டம் எனக்கு. அதனால தான் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. வீடியோவில் சொல்லணும்னு தோணுச்சு. தயவுசெய்து குருமார்கள் சரியாக இருந்தான்னா எல்லா பிள்ளைங்களும் சரியாக இருக்கும். பஜனில் கூட உட்காரும்போது ஒழுக்கம் இல்லாமல் உட்காருறோம். அங்கங்கே அப்படி உட்காரக்கூடாது. அப்படி பார்த்தா சும்மா கியூ மாதிரி இருக்கணும். இந்த சைடில் 6 பேர், அந்த சைடில் சின்ன வீடாகவும் சரி அதுக்கேற்ற மாதிரி கூட வரலாம். தவிர்க்க முடியாது சார். நம்ம உட்காந்துரும் ஒழுக்கம் இல்லாமல் ஒரு சின்ன கேப் இப்படி தான் காலில் மிதிச்சுன்னு சரி நம்ம மிதிச்சால் நம்ம காலில் மிதிச்சா கூட பரவாயில்ல. ஐயப்பன் புக்கை மிதிச்சுன்னு போய் உட்காருவாங்க பாருங்கள். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா? எனக்கெல்லாம் புக்கில் வந்து அவ்வளோ ஒரு உயிர் நாடி மாதிரி புக்கெலாம். ஒரு 10,000 தொலைஞ்சா கூட கவலை இல்லை. ஆனால் ஒரு சின்ன புக்கு தெரிஞ்சால் கஷ்டமாக இருக்கும். அந்த பாட்டை நாங்களே எழுதுவோம். பஜன்ஸ் பாட்டுனாலே அவ்வளோ பிடிக்கும். அதுமாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. அதுவும் பஜன்ஸில் சரி மக்களுங்க ஒழுங்காக வாங்கணும். சின்ன வீடுனா பரவாயில்ல இருக்கணும், ஒழுங்காக தான் பரவாயில்ல. அதுக்கேற்ற மாதிரி வசதி இருக்கணும். ஏழை வீட்டிலலாம் பூஜை போடுறாங்க. அவங்க வீட்டில் குருமார்கள்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கங்க. எவ்வளோ 15,000 20,000 சம்பளம் வச்சுலாம் அவங்களும் ஒரு ஆசை பூஜை பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டிலாம் பேக்கேஜ் பேசிட்டு வாங்காதீங்க. அவங்கள நேரம் போங்க, கடைக்கிட்டு போங்க, எது தேவையோ வாங்குங்க, வாங்கிட்டு தான் பண்ணுங்கள். சாமிஷன் தவறாக பேசினா மன்னிச்சிடுங்க. மனசில் ரொம்ப நாள் அதகம், கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இந்த ஒரு வீடியோ பண்ணணும்னு ஆசை. ரொம்ப அதகம் ஜாஸ்தி எனக்கு. சாமிஷன்.